Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ரம்தான் மந்த்ல குடிக்கிற ஒரு நோம்பு கஞ்சி தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நோம்பு கஞ்சி வந்து ரெடி பண்றதுக்காக ஸ்டவ்ல வந்து ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இந்த குக்கர்ல வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போதும். நோம்பு கஞ்சிக்கு நிறைய ஆயில் வேண்டாம். 2 லவங்கம், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகுனதும் வெங்காயம் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகும். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போது போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த ஆயில்லையே. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெளியிலேருந்து வாங்காதீங்க, கண்டிப்பாக வீட்லேயே நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போகட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நோம்பு கஞ்சிக்கு மசாலா நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து மட்டன் போடுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. நோம்பு கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மட்டனில், சிக்கனில் அண்ட் வெஜிடேபிள்ஸில் அண்ட் பிளெயினாக கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி மட்டனில் பண்ணுறேன். ஸோ மட்டன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் நல்லா கோட் ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து 4 பச்சை மிளகா வந்து ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க அண்ட் புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இந்த க்ரீன் மசாலா போட்டுட்டு பிறகு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மட்டனோட. நீங்கள் வந்து பிளெயினாக கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் மட்டன், சிக்கன் இல்லைனா வெஜிடேபிள்ஸ் கூட போட்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா வந்து ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க அண்ட் மஞ்சத்தூள் வந்து 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க போதும். இதுவும் நம்ம நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து ரெட் சில்லி வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, க்ரீன் சில்லியோட காரமே போதும். அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பாசிப்பருப்பு போட்டுக்கலாம், மூங் தால். இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு அந்த கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் வந்து மூங் தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அரிசி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதோட கொஞ்சம் கம்மியாக வந்து நீங்கள் மூங் தால் எடுத்துக்கோங்க. இப்போ அதுவும் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம தேங்காய் வந்து நல்லா வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பத்த தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் ஜஸ்ட் கிரேட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நிறைய பேருக்கு பிடிக்காது, அவங்க வந்து தேங்காய் போட வேண்டாம். தேங்காய் வந்து பிடிக்கும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அது டேஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் போடலைன்னா இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து நான் அரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 கப் வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 8 கப்ஸ் வாட்டர் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். அரிசி வந்து லாஸ்ட்டில் போடணும், அதனால தான் நான் இன்னும் காட்டலை. ஸோ நல்லா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஃபுல்லாக பாயில் ஆகட்டும். நீங்கள் வந்து உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது காரமும் நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகட்டும். மெஷர்மெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். அந்த 1 கப்பு எந்த நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 கப் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியாக நீங்கள் மூங் தால் எடுத்துக்கோங்க. அண்ட் தண்ணி வந்து 8 மடங்காக நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுவே வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு, நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும்.
பாருங்கள் இப்போ நல்லா அது பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அரிசி போட்டுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அப்படியே போட்டுறாதீங்க. நீங்கள் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறுன்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முழுசாக போட்டுட்டிங்கன்னா அந்த கஞ்சியோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோவா நல்லா வராது. பாருங்கள் இப்போ நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி 4 விசில்ஸ் வரைக்கும் விட்டுடலாம். நான் வெயிட் போட்டுடுறேன். இப்போ நம்ம வெயிட் வந்து எடுத்து பார்த்துடலாம். 4 விசில்ஸ் வந்துருச்சு. நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ நான் வந்து 8 மடங்கு வந்து உங்களுக்கு தண்ணி போட்டேன். அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பருப்பும் அந்த ரைஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி போட்டுறாதீங்க. அந்த கஞ்சி வந்து நிறைய தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கினேன். இது வந்து போட்டுட்டு பிறகு நீங்கள் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாக பாயில் ஆகட்டும். பாருங்கள் இப்போ நல்லா இது பாயில் ஆகிடுச்சு. நான் வந்து எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் 100% நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வந்து நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கலாம். நான் போடலை, நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் stay positive, be positive and think positive. Thank you so much. Thanks for watching.